வரவேற்று இந்த வள்ளியாயி என்னுடைய சிறிய வரவேற்பை உங்கள் மனமாற ஏற்றுக்கொண்டு இந்த இடத்திற்கு என்னை காண வந்த காரணத்தையும் அறிய விரும்புகிறேன். வணங்குகிறேன். வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்துள் அகநக நட்பது நட்பு என்றபடி வந்த உடனேயே முகமலர்ச்சியான வரவேற்பு வந்தாரை வாழ வைக்கும். வந்தமிழ்நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காண்பு தமிழர் பண்பாடு பண்பாடு குறையாமல் வரவேற்றதினாலே அகமகிழ்கிறேன். என்றும் உள்ள தென்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பர் பாடுகிறார். அதை போல நீர்மையை இனிமை நிறைந்தது எனலாகும் என்று நிகண்டு கூறுகிறது. அப்படிப்பட்ட அழியாத தமிழ் போல நீயும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் மகளே. காட்டு சரக்குலையில் காரமில்லா சரக்கு கூட்டு சரக்கதனை கூறு அப்படின்னு பாடினாரு காலமேக புலவர். காரணம் காட்டில் காரமில்லாத சரக்கு எதுன்னா அதிமதுரம். அதிமதுரம் கையில் வச்சிருந்தோம்னா சர்க்கரையை விட 50 மடங்கு சுவை அதிகம். அது நாக்கில் கையில் இருக்கும் போதே இனிக்குமா. அப்படி மகத்துவம் வாய்ந்த அந்த காட்டு சரக்கு அந்த அதிமதுர கவிராயர். அந்த பேர்ல ஒரு புலவர் இருந்தார். அது திருமலராயன் பட்டணத்துல. அவர் பேரு அதிமதுர கவிராயர். அவரை பார்த்தா இவர் பாடுறாரு, காட்டு சரக்குலையில் காரமில்லா சரக்கு கூட்டு சரக்கதனை கூறுனார். என்ன போய் காரமில்லாத ஆள்னு சொல்லிட்டியேன்னு நினைச்சு அவரு கேட்டாரா, மூச்சு விடு முன்னே 300 400 அச்சென்றல் 1000 பாட்டாகாதோ இம்மன் சும்மா இருந்தாலும் இருப்பேன். மூச்சு விடு முன்னே 300 400 அச்சென்றல் 500 பாட்டாகாதோ பேச்சென்ன வெள்ளக்கவி காலமேகமே உன்னுடைய கள்ளக்கவியை கடையை கட்டுன்னு பாடிவிட்டார். அவர் என்ன சொல்றாரு, இவரை காரமில்லாத ஆளுன்னு சொன்னோன்னு என்னை காரம் இல்லாத ஆளுன்னு நீ சொல்றீல்ல, மூச்சு விடு முன்னே 300 400 மூச்சை அப்படி விடுறதுக்கு உன்னால 300 400 கவி பாடுவேன். எப்படி முடியும்? பேச்சு என்ன வெள்ளக்கவி காலமேகமே உன்னுடைய கள்ள கவியை கடையை கட்டு. நீ பாடுறதெல்லாம் தப்பு, ஆனா நீ நடைய கட்டு என்ன மாதிரி முடியாதுன்னாரு. அவர் அது சும்மா இருக்கல. அடுத்த கவி பாடுறாரு, இம்மன்னு முன்னே 700 800 இம்முன்னு சொல்றதுக்குள்ள 700 800 பாடுவேன். சும்மா இருந்தாலும் இருமே அம்மன்றால் 1000 பாட்டு ஆகாதோ சும்மா இருந்தாலும் இருப்பேன் எழுந்தேனாமாகில் பெருங்கால மேகம் பிள்ளை. கருத்த மேகம் எப்படி மழையை பொழிதோ அதுபோல் கவிமழை பொழிவேன். என்னோட நீ தமிழ் போட்டியிடவா வருகிறாய், பேசி பார்ப்போம் என்று தர்க்கம் தொடங்கியது. அப்படிப்பட்ட தர்க்கம் தொடங்கினதுதான் திருமலராயன் பட்டணத்தில் பாடிய இரட்டுரை மொழி பாடல்கள். நமக்கு அழகு தமிழிலே பாட புத்தகத்திலெல்லாம் படித்த அந்த இரட்டுரை மொழி பாடல்கள் கிடைத்தது. அந்த தமிழ் போல நீயும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துவது கடமையாகும். அந்த வாழ்த்து நிலையானதாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அப்படி அழகு தமிழிலே தமிழிசை பாடுகின்ற வானம்பாடி பகுதியிலே திருப்புகளிலே தமிழிசை திருவருட்பாவிலே தமிழ் திருவாசகத்திலே தமிழ் திருவாசகம் பாடியவர் மாணிக்க வாசக பெருமான், திருப்புகழ் பாடியவர் அருணகிரிநாதர், திருவருட்பா பாடியவர் வள்ளல் பெருமானார். அடுத்த பிற்பகுதியிலே பூம்பாவைக்கு உயிரை தந்த இசை, பொங்கும் புனலை எதிர்த்து வந்த இசை, பாம்பு நஞ்சை எடுக்க வைத்த இசை. பாம்பு நஞ்சை எடுக்க வைத்தது 2 விதம். ஒன்று கம்பர் பாடிய ராமாயணத்துக்கு தில்லைவாழ் அந்தணர்களுடைய குழந்தை பாம்பு கடிச்சு இறந்தான். அடுத்த 63 நாயன்மார்களிலே அப்பூதி அடிகளுடைய பெரிய குமாரன் பெரிய திருநாவுக்கரசு பாம்பு கடித்து 2 பேருக்கு உயிரை கொண்டு வந்தது தமிழ். அடுத்தபடியாக புனலை எதிர்த்து வந்தது, புனல்னா தண்ணீர், தண்ணீரை எதிர்த்து வைகை ஏடு மிதந்து அந்த ஏடு ஏறிய இடம்தான் திரு ஏடகம், அந்த தமிழ். அடுத்து பூம்பாவை யாரு, சென்னை மயிலாப்பூர்ல சிவனேசன் செட்டியாருடைய பிள்ளை 5 வயசுல பாம்பு கடிச்சு இறந்துடுறா. ஞான சம்பந்தர் வந்த உடனே அஸ்தியை கொடுத்தாரு. அவர் ஒரு பாட்டு பாடினார், பெருஞ்சாந்தி காணாது போதியோ பூம்பாவா என்று 11 பதிகங்கள் பாடுறாரு. உங்க அப்பா எவ்வளவு பெரிய வள்ளல், கோயில் கும்பாபிஷேகம் பண்றாரு, அன்னதானம் வழங்குறாரு. இதையெல்லாம் பார்க்காம நீ போயிட்டியாரு. எதிர் மதத்துக்காரர்கள் வேட்டிக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள், சாம்பல் எப்படா உயிர் வரும்னு. வந்தது உயிர். தமிழ் என்ன செய்யாது என்பதற்கு இதெல்லாம் சான்று. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த தமிழாலே உன்னை வாழ்த்துவது கடமையாகும். உன்னை பற்றி சில விவரங்களை நான் அறிய வேண்டும் என்ற அவா கேட்கவா, கேட்டா பதில் கிடைக்குமா? தாராளமாக. கற்றதுக்கு வேணும் கைமண்ணளவு கல்லாதது உலகளவுன்னாங்க. ஏன்னா நீங்க வந்ததுமே அதாவது ஒரு கவியை பத்தி பாடினீங்க இல்லையா, உனக்கு பாட தெரியுமா? அதிமதுரத்துக்கு ஒரு பெருமை, அதிமதுராய கவிராயர் அப்படின்றவருக்கும் இன்னொருத்தருக்கு பெருமையை சேர்த்தீங்க. இது போலதான் கோடி கொடுத்ததும் தமிழ் தானே. ஏன்னா இதுவும் வரலாறு தான். ஏன்னா கால் நொந்தேன் கடிகு வழி நடந்தேன், யான் நொந்த தூரம் பெரிதென்று கூணல் கறந்தேனுக்கு அங்காந்த காவேரி சுல்நாடா இருந்தேனுக்கு எங்கே இடம்னு சொல்லி தமிழால் பாடிய அவ்வை பிராட்டி. ஏன்னா தமிழுக்கு கிழவி அவ்வை தானே, தமிழுக்கு தலைவன் சிவபெருமான் தானே, தமிழுக்கு கடவுள் முருகபெருமான் தானே. இப்ப தமிழுக்கு ஒவ்வொருத்தவங்க இருக்கும் பொழுது தமிழுக்கு தாத்தா ஊவே சுவாமிநாத ஐயர் தானே. அப்ப தமிழுக்கு தகப்பனன் என்பவர் ஒருத்தர் இருக்கணும்ல. அப்ப தகப்பன்னா யாரை சொல்லுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. தமிழ் தமிழ் தமிழ்னால நீங்க ரொம்ப பெருமைப்படுத்தீங்க. ஏன்னா முண்டாசு கட்டிய கவிஞன் பாடினா, செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, என் தந்தையர் நாடு என்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே சொல்லி தந்தையருக்கு பெருமை கொடுத்தது அந்த தமிழ் தானே. அதே சமயத்துல ஒரு இரவுக்குள்ள பொழுது விடுஞ்சிருச்சு அப்படின்னா 4 கோடி பாடல்களை யாருனாலையும் கொடுக்க முடியுமா? இந்த 4 கோடி பாடல்களை எவன் ஒருவன் கொடுக்கிறானோ அவனுக்கு 1000 பொற்காசுகள் பரிசு அப்படின்னு மன்னர் சொல்லிட்டாரு. அத்தனை பேர் ஆண்கள் நிறைந்த அந்த அரசவையில ஒரு பெண் தான் அந்த 4 கோடி பாடல்களையும் சற்று அப்படி கண் சிமிட்டுவதற்குள்ள பாடணும் அப்படி ஓடி பொழுதுல. அதனாலதான் சொல்லுவாங்க, ஏன்னா மதியாதார் முற்றம் மதித்தொரு ஹார் சென்று மிதியாமை கோடி பெறும். ஒரு கோடியை வச்சா
மதியாதார் முற்றம் மதித்தோர்கார் சென்று மிதியாமை கோடி பெறும், உன்னீர் உன்னீர் என்று உபசரியார்த்தம் மனையில் உண்ணாமை கோடி பெறும் அப்படின்றது 2வது கோடி. இது என்ன 2 கோடி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச கோடி. ஆக இன்னைக்கு இந்த தெருக்கோடி முகத்துல நீங்க எனக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். கோடான கோடி கொடுப்பினும் கூடி பிறந்தார் கூடுவதே கோடி வரும். கோடி கோடான கொடுத்தா தன்னோட கோடாமை கோடி வரும். ஏன்னா மனிதனுக்கு நாணயம் முக்கியம். சரி, நாணயம் முக்கியம். நாணயம் முக்கியம். நாணயம் முக்கியம். நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிறது மாதிரி மனிதனுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 2 பக்கம் இருக்கு. இந்த உலகத்துல பயங்கரமான ஆயுதம்னா ஏதோ சொல்லலாம். நாக்கு. நிலை கட்டு போன நயவஞ்சகரின் நாக்கு தானது எல்லாரையும் சொல்லல. இந்த மாதிரி தமிழ் சங்கத்துக்கு எம்பெருமான் இறையனார் தலைவர், அதுக்கப்புறம் அகத்தியர் தலைவர், அதுக்கப்புறம் நக்கீரர் தலைவர், அதுக்கப்புறம் முருகப்பெருமான் தலைவர், முருகன், அதுக்கப்புறம் நக்கீரர், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா வந்து தமிழ் சங்கத்தை 3 சங்கமாக்கி 4வது சங்கமா பாண்டித்துறை தேவர் தான் நடத்தினார். பாண்டித்துறை தேவர் தான் 4வது தமிழ் சங்கத்தை நிறுவி இருந்தார். எந்த அளவுல இருக்குன்னு படித்தவர்கள் பண்பாளர்கள் மதுரையில போய் பார்க்கணும். அந்த சங்கம் எப்படி இருக்கு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தமிழை வளர்க்கறதுக்கு என்ன நடக்குது, இந்த நாடு என்ன கொண்டாடுது அப்படின்னு அதெல்லாம் இல்லாம போச்சு. ஆனா காலமேகம் திருமோகூர்ல பிறந்தவர், வைணவ பிராமணர் வகுப்புல. அவரு மடப்பள்ளி வேலைக்காரனாத்தான் இருந்தார். முதல்ல ஸ்ரீரங்கத்தில் இருந்தார். அப்புறம் பெண் மீது காதல் கொண்டு திருவானைக்கா போறாரு. அவர் என்ன பண்றாரு, அப்படியே போய்கிட்டு இருக்காரு நாகப்பட்டினத்துக்கு. நாகப்பட்டினம் போறது நடந்தே போற காலமா கொஞ்சம் மயக்கம் வந்துருச்சு, பசி வந்து வேற. பசி மயக்கத்துல தண்ணீர் தாகம் சோறு கிடைக்குமான்னு பாக்குறாரு. அந்த நேரத்தில் 4 பிள்ளைங்க அங்க பாக்கு தரித்து விளையாடுறேன். இந்த பாக்கு தரித்து விளையாடுற பிள்ளைங்க பாக்கு தரித்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி விளையாடுற பிள்ளைகிட்ட போய் இவர் புலவர் கேட்கிறாரு, தம்பியெல்லாம் சோறு எங்கே விற்கும்னாரு. சோறு எங்க விற்கும், எங்க விற்பனை ஆகுதுங்கிறத ஒரு நடைமுறை தமிழ்ல கேட்கிறார். விற்கும்னு கேட்காம விற்கும்ட்டார். ஆமா, எங்க விற்பனை ஆகுறதுன்னு கேட்கணும், இல்ல எங்க விற்கிறதுனாது கேட்டிருக்கணும். அவளை இலக்கணத்தோட பேசாம அவரு சாதாரணமா சோறு எங்க விற்கும் அப்படின்ற மாதிரி எங்க விற்கும்னாரு. அவங்க படக்குன்னு பதில் சொன்னான், சோறு தொண்டையில விற்கும்னா. சோறு தொண்டையில விற்கும்ட்டார். அவர் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. சின்ன பிள்ளைல அவங்க பாரு கேட்கறதுக்கு பதில் சோறு தொண்டையில விற்கும்னு சொல்றாங்களே. உடனே எழுத ஆரம்பிச்சாரு, பாக்கு தரித்து விளையாடும் பாலகருக்கு நாக்குன்னு எழுதினாரு, மீத வந்து எழுதலாம்னு போனாரு. அவங்க வர்றதுக்குள்ள அந்த பசங்க ரொம்ப புத்திசாலியாக அப்ப எழுதினார்கள், நாக்கு நன்னிலையில் விழ நாகேசானு எழுதி முடித்தார்கள். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த மொழி இந்த தமிழ் மொழி. அவளை பாடல் பெற்றது. இறைவனை நில்லு போ வா தடு என்று சொல்லக்கூடிய கட்டளை மொழி. ஒரு ஆசிரியர் இடத்துல மாணவன் தவறு செய்ய ஆசிரியர் கண்டிக்கலாம். ஆசிரியர் தவறு செய்து விட்டால் அதை விட்டு மேலிடத்துக்கு தான் போகணும். ஆமா, அதை கல்வியினுடைய உதவியாளர், அந்த உதவி மேலதிகாரி பள்ளிக்கூடமே தவறு பண்ணா கல்வித்துறை. ஆமா, பள்ளி கல்வித்துறை கல்விகள் இப்படி எல்லாம் சேர்ந்து மொத்தமா தவறு பண்ணி கடவுளும் தப்பு பண்ணிட்டாருன்னா யாரு கேட்கறது? கடவுளே தப்பு பண்ண அந்த உலகத்துல யாரு கேட்க? தமிழுக்கு இடம் உண்டாதான். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே சொன்னார்ல. உன் நெற்றியிலே ஒரு கண் காட்டிய போதும் நீயே இறையனார் எம்பெருமானா இருந்த போதிலும் குற்றம் குற்றமே என்று சொல்லி வாதிட்டு வழக்காடு பெற்று திருமுருகாற்றுப்படை பாடிய அந்த நக்கீரர். அது மட்டுமா அவ்வையாரே பாடுறா முருகனை பார்த்து, உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் அவ்வையின் தமிழுக்கு உரிமை உண்டு. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த தமிழுக்கே அவ்வளவு பெருமினா தமிழர்களாகிய நமக்கு எவ்வளவு பெருமை இருக்கணும். உலகத்துல நல்லவன் வேற எடுக்க நாளாகும், நல்லதை தெரிஞ்சுக்க நாளாகும். ஆனா கெட்டது இதுதான் அப்படின்றது சிலருக்கு எல்லாருக்குமே தெரியதான் செய்யுது. நல்லவன்னு பேர் எடுக்க நாளாகுது. ஆனா நாளாகி எடுத்த நல்ல பேரை காப்பாத்துறது அதை விட ரொம்ப சிரமம் இல்லையா? நல்ல பேர் எடுத்துட்டோமே அப்படின்றதுக்காக விட முடியுமா? 4 பேர் மெச்ச வாழணும், 4 பேர் போன பாதையில போகணும். யார் 4 பேர் போன பாதை? தாய் தகப்பன் குரு தெய்வம். 4 பேர் மெச்சுறபடி 4 பேர் போன பாதை. அதாவது அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் என்று சொல்லக்கூடிய 4 பேர் போன சமயக்குறவர். ஊர் உலகத்துல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அது 4 பேர் 4 விதமா தானே பேசுறாங்க. நம்ம எந்த விதமா இருக்கிறோமோ அந்த விதத்துல இருக்கலாம். அப்ப 4 பேர் 4 விதமா பேசினாலும் நம்மளும் 4 விதமா எடுத்துக்கிட்டு 4 பேர் 4 விதமா 4 நாளா பேசிக்கிட்டே போனா 4க்குன்னு ஒரு பெருமை இருக்கு. இல்ல இன்னும் ஒரு சின்ன விஷயம் மட்டும், பொருள் இன்பம் வீடு 4, ரிக்கு யசூர் சாம அதர்வனம்ங்கிற 4 வேதங்கள் 4. அதனால எழுத்து 4, உரி சொல்லு வேர் சொல்லு உயிர்மை சொல்லு அப்படிங்கிற எழுத்து வேறு. அதனால எழுத்துக்கு குறி பிறை கோடு சுழி நேர்கோடு குறுக்கு கோடுங்கிற 4 எல்லாத்துக்கும் 4 முக்கியம். கடைசியா மனுஷன் போய் சேர்றதுக்கு 4 பேர் ரொம்ப முக்கியம். தத்தக்கா புத்தக்கா 4 காலு, தானி நடக்கையில 2 காலு, உச்சி வெள்ளுக்கையில 3 காலு, ஊரு போய் சேரல ஒரு மனிதனுக்கு 10 காலு தான் வேணும். நாங்க இன்னைக்கு அந்த காலெல்லாம் தேவையில்லை. என்னுடைய வாழ்க்கையை 4ஆ பிரிச்சாங்க, அப்புறம் 8ஆ பிரிச்சாங்க. ஓரட்டில் ஆடாத ஆட்டம், கல்வி, நடவாத திருமணம், பெறாத பிள்ளை, சேர்க்காத செல்வம், 6 தேடாத புகழ், 7 செல்லாத ஸ்தலம், 8ஆம் பெறாத ஓய்வு வீண். அதனாலதான் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சன்னியாசி பிரம்மச்சாரிங்கிற 4 நிலை. ஒரு மனிதனுக்கு இத்தனை நிலையும் கடந்து வர வேண்டும். மனிதன் நடந்து வந்தால்தான் தெய்வத்தில் ஆகாதனு முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். அதனாலதான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். தெய்வ நிலைய மனுஷன் அடைய முடியும்.
அதுக்கு சில நிறைய காரணங்களையும் இழப்புகளையும் இருக்கு. அதனால சுவர் இல்லாமல் சித்திரம் அறிய அடைய முடியாது. ஒண்ணு இழக்காம ஒண்ணு பெற முடியாது. ஒன்றை இழந்தால் தான் இன்னொன்றை அடைய முடியும். அது உலகத்தினுடைய நியதி. அதனாலதான் ஒரு கதவை சாத்தினா இன்னொரு கதவு திறக்கும்னாங்க இருக்குன்னு சொன்னாருல்ல. ஒரு கண்ணத்துல அரைஞ்சா இன்னொரு கண்ணத்தையும் காட்டுனாரு. இந்த காலத்துல காட்ட முடியுமா? முடியாது. ஒரு கண்ணத்துல தானே அரைஞ்சா உன்னை கொல்றேன் பாருன்னு கொல்ற காலம் தான் இது. வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவது என்ன? இங்கா சுமந்திருப்பார் இச்சகத்தில் மங்காத சீரகத்தை தந்தீரே தேடேன் பெருங்காயம் ஏரகத்து செட்டியாரேன்னு ஒருத்தர் பாடுறார். வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதன. வெங்காயம் சுக்கு வெந்தயம் சீரகம் மிளகு. இன்னைக்கும் பாருங்க சில கடைகளில் போய் பெரிய பழைய காலத்து ஆளுங்கன்னா எப்படி சொல்லுவாங்க, ஐயா சீரகம் இருக்கா? ஒருவேளை சீரகம் இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களாம். சோம்பு இருக்கு, கடுகு இருக்கு, வெந்தயம் இருக்கு, மிளகா இருக்கு, என்ன வேணும் உங்களுக்கு? சீரகம் இருக்கா? சோம்பு இருக்கு, கடுகு இருக்கு, வெந்தயம் இருக்கு, மிளகு இருக்கு, என்ன வேணும்? அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிறணும் கடையில சீரகம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறணும். இல்லைங்கிற வார்த்தையை சொல்லிட்டா ஒரு மாதிரியா இல்லாத பொருள் அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்லை என்ற வார்த்தை இல்லாத மன வேண்டும் என்று பாடியது போல அத்தனை இருக்காளே. ஆனா அந்த கவிக்கு என்ன விளக்கம் தெரியுமா? இவ்வளவு நேரம் நின்னதே பெரிய விஷயம். ஆமா பாவம், உடம்பு எல்லாம் வர முடியாதுன்னு சொன்னிச்சு பாவம். அப்படி மகத்துவம் வாய்ந்த இந்த கவிக்கு என்ன அர்த்தம்னா வெங்காயம், வெண்மை கூட்டல் காயம் அப்படின்னா இந்த உடம்பு வெங்காயம் போன்றது. உடம்புல இருந்து மூச்சு ஆவி போயிடுச்சுன்னா வெண்மையானது. சுக்கானால் அது பட்டு போனால். ஏன்னா இஞ்சி தானே பட்டு போச்சுன்னா சுக்குன்னு பேர் வருது. சரி நல்ல முருகா முருகா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி என்ன செய்யறது? நேரங்களில் இந்த உடல்நிலை தட்பவெப்பநிலை மாறி போச்சு, உணவு எல்லாம் மாறி போச்சு, சீரணமாக மாட்டேங்குது. நானே என்ன ஒரு தோகை சாப்பிட்டு இன்னும் இருக்கல. சரி இருக்கட்டும். அதனால இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார்? காவல். எதற்கு காவல்? வினைக்கு. காக்க முடியுமா? முடின்ற நம்பிக்கை. நம்பிக்கை எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கையோட செயல்படுவோம். நம்பிக்கை தான் நல்ல முயற்சி தான் நல்ல திருவினையாக்கும். முயற்சி இன்மை புகுத்து பாடுறாரு. இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால காவலுக்கு வந்த நீ காக்க முடியாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. காக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு இல்லைன்னா அதுக்கு நான் என்னன்றது? என்னை பற்றி எனக்கு தானே தெரியும். யாரு காத்தா? யாரு காத்தாங்களோ இல்லையா, நான் காக்குறேன் இல்ல. உலகத்துல காக்குறது எல்லாம் கோளாறாத்தான் இருக்கு. அது காக்குறது எல்லாம் கோளாறு இருக்கதான் செய்யும். யானைக்கு மடிச்சிருக்கு சாமி. அது சரி. யானைக்கு பாரு எல்லா மிருகத்தை விட யானை மட்டும் வித்தியாசமானது. ஆமா. மூக்கு கீழே துதிக்கையில இருக்கு. எல்லாருக்கும் கண்ணுக்கும் காதுக்கும் மூக்கு வாய்க்கும் இடையில இருக்கும். யானைக்கு மட்டும்தான் எல்லாத்துக்கும் காது நல்லா தான் இருக்கும். அதுக்கு மட்டும் தான் அப்படி மோற மாதிரி. அதான் பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார்னு அது படகு போல. அதை ஆடிக்கிட்டே இல்லைன்னா எறும்பு உள்ள போய் அதுக்கு மரணம் ஏற்படும். அது மட்டும் கிடையாது, யானை அசைஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தா ஒரு இடத்துல நிலையா நிக்காது. நாளைக்கு 18 மைல் நடக்கும். 100 கிலோ எடையுள்ள பொருள்களை திங்கும். காலில் பாரு விரல் இருக்காது, நகம் இருக்கும். எல்லா விலங்குகளுக்கும் அடிப்பக்கம் மார்பகம் இருக்கு, இது நுனிப்பக்கமாக இருக்கும். எல்லா மிருகங்களுக்கு தலையில இருக்கும் கொம்பு, இது வாய்க்குள்ள இருக்கும் கொம்பு. ஆனா வித்தியாசத்தில் வித்தியாசம் அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்தது. அதனால பெண்களுக்குரிய பருவங்கள் 7 அடைந்திருக்கும் பருவம். மங்கை பருவம், ஆடிப்பட்டம், தேடி ஆற்றுள்ள போது பயிர் பெரிய செய்தார் பெருமாள் செய்தது. பெருமாள் பேரே உனக்கு ஒரு நல்ல விசேஷத்தை என்னதான் பண்ண போறீங்க? பருவம் அடைந்த பெண்ணோட வாழ்க்கைக்கு என்ன வேணும்? பாதுகாப்பு தான் முக்கியம். அதான் முடியாது இல்ல பாதுகாப்பு. அப்புறம் என்னத்தை தான் பார்த்து வந்திருக்கீங்க? பெண்ணோட வாழ்க்கைக்கு என்ன முக்கியம் அப்படின்னா அது பாதுகாப்பு தான் முக்கியம். முதல்ல ஒரு பெண்ணு தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளணும். அதுதான் ரொம்ப முக்கியம். மகளிர் நிறை காக்கும் காப்பே காப்பு. நான் என்ன சொல்றேன், ஒரு பெண்ணு தனியா இருக்கான்னு வச்சுங்க, 1000 பேருக்கு மத்தியில இருந்தாலும் கெட்டு போக கூடாது நினைச்சா கிட மாட்டான். கண்டிப்பா 10,000 போட்டு வச்சாலும் அவ மனசு ஒழுங்கா இருக்கணும். அவ மனசு மட்டும் தான் காரணம், வேற யாராலும் இது பண்ண முடியாது. மனமது செம்மையான மந்திரம் ஜெபிக்க வேண்டும். அதனாலதான் எஞ்சால் உடம்புக்கு சிரசு பிரதானம். சிரசுக்கு கண்களுக்கு இமைகள் தாண்டி கண்ணுக்குள்ள தூசு விழுகுது. அதுக்கு என்ன போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கிட்டே இருக்கு, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக்கிட்டே இருக்கு. திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்றது மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இல்லையா? சட்டம் நம்ம கையில இல்ல. சட்டம் நிறைய இடத்துல வளைஞ்சு கொடுக்குது. சட்டத்துல பெரிய ஓட்டையும் இருக்கு. அதனாலதான் பெரும் முதல்ல எல்லாம் அதுல தப்பிக்குது. ஓசோன்ல தான் ஓட்டை விழுந்துச்சுனாங்க. இங்க அதை விட ஓட்டையெல்லாம் நிறைய இருக்கு. அதுக்கே ஒரு பாட்டு பாடினாரு அந்த காலத்துல. மண்ணும் தனலார வானும் புகையார என் அருமை தாயார் அணி இடப்பார ஆக அப்படின்னு பாடுறாரு அவரு. மண்ணு தனலார நெருப்பு எரிச்சு பூமி சூடாகி போச்சு. அந்த புகை போய் அங்க வானும் புகையாச்சு. இருக்கட்டும், உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தோம். மாப்பிள்ளை எதுக்கு பார்த்தோம்? நீங்க உனக்கு கல்யாணம் முடிக்கதான். கல்யாணம் எதுக்கா? என்ன பதில் சொல்றது? கல்யாணம் இருக்கு. நெல்லு விதைக்கிறான். எதுக்கு விதைக்கிறான்? நல்லா விளைஞ்சு வரட்டுமே அப்படின்றது. விளைஞ்சா ஒரு நெல்லு போட்டா ஒரு நெல்லா கிடைக்குது. 10 பழம் நெல்லு கிடைக்குது. அது போல ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணா குலம் விருத்தி ஆகுது. அது எதுக்கு குல விருத்தி? எதுக்கு தலைக்கணும்? குல விருத்தி எதுக்குன்னு கேக்குறேன். நாளைக்கு சொல்லணும் யாருப்பா நீ கேட்டா இன்னார் மையன்னு சொல்றாரு. அது மாதிரி உங்க அம்மா யாருன்னா உன்னைய சொல்லணும். குல விருத்திக்கு மட்டும் நாங்க வேணும், பாதுகாப்பு மட்டும் எங்களுக்கு இருக்க கூடாதோ? தெரியாம தான் கேக்குறேன். நல்லா இருக்கு இந்த கதை. என்ன நல்லா இருக்கு அப்படின்னா பொம்பளை பிள்ளை உரம் பெரும்பாடு வருது இந்த நாட்டுல.
அதுதானே சொல்ல வர்ற. அதேதான். சரி இப்ப நான் கேக்குறேன், மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீங்களா? ஆமா, ஆமா. மாப்பிள்ளை அழகா இருப்பாரா? நல்ல அழகு. புண்ணியம் என்ன இருக்கு? ஆமா, அழகெல்லாம் தேவையில்ல. பணம் காசு நிறைய இருக்கா? நிறைய இருக்கு. பணம் இல்லாத பிணத்துக்கு சமம். கொடுக்குறாரு. பணம் இல்லாத வள்ளல் வள்ளல் யாரு? அவர்தான். என்னத்தான் வள்ளல், பெரிய கர்ண பரம்பரை வள்ளலுக்கு. கர்ண மட்டும்தான் வள்ளலா? இந்த நாட்டுல எத்தனை இடைய மூவேலி 21 வள்ளல்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் வள்ளலே இல்லையா? இருக்காங்களே. அப்புறம் என்ன அது மாதிரி இவர். சரி அது இருக்கட்டும்.